விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். முருகனுக்கு அரோகரா. மதுரை மாவட்டம் கோச்சடை கிராமத்தில் இருக்கும். ஒரு மயில் டெய்லி அந்த இடத்துல படுத்திருக்கோம். அது திடீர்னு ஒரு நாள் செத்து போச்சு. இந்த மயிலை அடக்கம் பண்ணிட்டு மேலே முருகனை வச்சாங்க. அதுலேருந்து ஸ்தாபிதம் ஆகி 35 வருட காலமாக கல்யாணம் ஆகாதவர்கள் இங்கே வந்திருக்காங்க. இந்த கோயிலே வச்சு தான் நாங்கள் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே தான் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. எல்லாம் முருகன் அருள். திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே. சஷ்டி இதில் விரதம் இருந்து மாலை வாங்கிட்டு போவாங்க. மாலை வாங்கிட்டு அடுத்த வருஷம் வந்தோடனே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆயிரும். எனக்குமே நான் வீட்டில எல்லாம் ரொம்ப முடியாமல் இருக்கும். உடனே நான் அவர்கிட்ட தான் முறையிடுவேன். காலையில் சொன்னால் எனக்கு சாயந்தரமாக மறுநாளோ உடனே அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருப்பார். ஆதியந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளை. முருகனுக்கு அரோகரா. மதுரை மாவட்டம் கோச்சடை கிராமத்தில் இருக்கும். இந்த கோச்சடை அப்படிங்கிற இடத்துல பாலசுப்ரமணிய சுவாமியாக எழுந்தருளியிருக்காரு. மயில்வேல் முருகன் அப்படின்னு இந்த பாலசுப்ரமணிய சுவாமியை ஏன் அழைக்கிறாங்க அப்படிங்கிறதையும், இந்த ஆலயத்துடைய சிறப்பையும், பகவான் என்ன மாதிரியான அருளை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாரி வழங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுவாமி, இப்போது மயில்வேல் முருகன் கோயில், இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன? நமது மயில்வேல் முருகன் திருக்கோவில் நித்தியப்படியாக 2 கால பூஜைகள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மாதத்தோறும் நடைபெறக்கூடிய சதுர்த்தி, கார்த்திகை, சஷ்டி, பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் மாதத்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது பார்த்திங்கன்னா மாதத்தோறும் கார்த்திகையிலே காலையிலே முருகப்பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மாலை வேளையில் முருகப்பெருமான் கிரிவலம் வருவார். அது இந்த கோயிலில் சிறப்பு. அது போக வாரதோறும் ஞாயிற்றுக்கிழமை சண்முகருக்கு சண்முக அர்ச்சனை, அதாவது சத்ரு சம்ஹார அர்ச்சனையானது நடைபெறும். இங்கே அது ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் பக்தர்கள் நிறையா வருவாங்க. அவங்களுக்கு என்ன குறைகளோ வேண்டிட்டு இந்த காரியங்கள் எங்களுக்கு நிறையா நடந்திருக்கு. நாங்கள் இங்கே 6 வாரம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், விளக்கு போட்டிருக்கோம், சண்முக அர்ச்சனை கலந்துட்டோம். எங்களுக்கு திருமணம் கைகூடியிருக்கு. குழந்தை வரம் இல்லாதவர்கள் 6 வாரம் தொடர்ந்து வருவாங்க. சண்முகருக்கு விளக்கு போட்டு பூஜை கலந்துக்கிடுவாங்க. அந்த 6 வாரத்திலே முருகப்பெருமான் புத்திர பாக்கியத்தை தந்திருக்கார். நிறையா இடப்பிரச்சனைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சண்முக அர்ச்சனையில் நிறையா கலந்துக்கிடுவாங்க. பக்தர்களோட அனுக்கிரகம் நல்லா இருந்திருக்கு. முருகனோட பிரசாதம் எல்லாத்துக்கும் நல்லா கொடுக்குறார். இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு பக்தருக்கு நடந்திருக்கும்ல, ஏதோ ஒரு அதிசயம் முருகர் நடத்தி வச்சுருப்பார் இல்லையா? அந்த விஷயத்தை எங்களோட பகிர்ந்து முடியுமா? கண்டிப்பாக. அதாவது என்னென்னா, இங்கே 35 வருட காலமாக கல்யாணம் ஆகாதவர்கள் இங்கே வந்திருக்காங்க. இங்கே அவங்க இந்த கோயிலில் வந்திருக்காங்க. அட்ரஸ் தேடி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சண்முக அர்ச்சனை நடக்கும், கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு 6 வாரத்தில் 3ஆவது வாரமே அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. திருமணம் இந்த கோயிலில் வச்சு தான் நடைபெற்றுச்சு. இந்த கோயிலே வச்சு தான் நாங்கள் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே தான் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. எல்லாம் முருகன் அருள். இங்கே இருக்கக்கூடிய சண்முகர், இந்த சண்முகார்ச்சனையுடைய தாற்பயம் என்ன சுவாமி? அதாவது சத்ரு சம்ஹாரம் அர்ச்சனைனாலே 6 முகத்தோட அர்ச்சனை. ஒவ்வொரு முகத்துக்கும் ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி அந்த 6 முகத்துக்கும் கூடிய முகங்களுக்கும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு தீவாரணைகள், ஒவ்வொரு பிரசாதங்கள் வைத்து பூஜைகள் நடக்கும். அதுபோக இங்கே சத்ரு சம்ஹாரம் கந்த சஷ்டி விழாவிலே சூரசம்ஹார வைபவமானது 7 நாட்கள் நடைபெறும். அதாவது 6 நாட்கள் இங்கே யாகசாலை போட்டு யாகங்கள், சத்ரு சம்ஹார யாகங்கள் வளர்த்து 6ஆவது நாள் சூரசம்ஹாரம் முடிந்து 7ஆவது நாள் திருக்கல்யாண வைபவமான நடைபெறும். இந்த கல்யாணத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவர்கள் இங்கே சுவாமிக்கு மாலைகள் எடுத்து தருவாங்க. அந்த மாலைகள் கொண்டு போய் அந்த மாலையை சாத்திண்டு நாங்கள் ஒரு மாலை தருவோம். அந்த மாலையை கொண்டு போய் அவங்க வச்சுருந்து பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆண்டுக்குள் அவர்களுக்கு வெற்றி மாலை சூடும் அப்படின்ட்டு இந்த கோயிலோட வழக்கம். அது நிறையா பேத்துக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது.
எல்லா மக்களும் வெற்றி மாலை சூடி முருகனுக்கு நிறையா வெற்றி மாலை சூடியிருக்காங்க. அது இந்த கோயிலோட வழக்கமாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு வாழ்வியலில் இருக்கும். எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக மயில்வேல் முருகன் கோயில் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? அதாவது உலக சமார்த்தத்தில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லாத மக்கள் இல்லை. எல்லா மக்களும் ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்ந்து கொண்டே தான் இருக்கா, சரியா? அந்த வகையில் இந்த முருகப்பெருமானது நமது ஆலயம் எல்லா விதங்களிலும் எல்லா மக்களும் சேமமாக இருக்க வேண்டும், உலக நலம் நல்லா இருக்க வேண்டும், நீர் விவசாய தொழில் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நமது ஆலயத்தில் ஏதாவது ஒரு ஹோமங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது போக வர 1ஆம் தேதி சண்டி ஹோமமானது நடைபெற இருக்கிறது. இந்த உலக நன்மைக்காண்டி நம்ம ஆலயம் சண்டி ஹோமம் நடைபெறுகிறது. எல்லா மக்களும் சேமமாக இருக்கணும், நோய்படிகள் இல்லாமல் இருக்கணும், விவசாயம் நிறைந்திருக்கணும், தொழில் வளம் நல்லா இருக்கணும், நீர்நிலையங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி இந்த யாகங்கள்லாம் நடைபெறுகிறது. அது போக நமது ஆலயத்திலே பரிவார மூர்த்திகளாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி அழகிரீவர், லக்ஷ்மி, துர்க்கை இவாளுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு ஹோமங்கள் நடைபெறும். துர்க்கைக்கு சண்டி ஹோமம் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி அழகிரீவருக்கு 10th +1 +2 கவர்மெண்ட் பரீட்சை எழுதும் மாணவ மாணவிகளுக்காண்டு இங்கே அழகிரீவர் ஹோமங்கள் நடைபெறும். எல்லா மாணவர்களும் தேர்ச்சியில் வெற்றி பெற வேண்டும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்க வேண்டும், நல்ல வளங்கள் வர வேண்டும் என்று அவளுக்காண்டி தட்சிணாமூர்த்திக்கும் லக்ஷ்மி அழகிரீவருக்கும் இங்கே யாகங்கள் நடைபெறும். நிறையா மாணவர்கள் அந்த டயத்தில் கலந்து கொண்டு நிறையா மதிப்பெண்கள் பெற வேண்டும், கூட்டு பிரார்த்தனையெல்லாம் நடைபெறும். எல்லா மக்களும் நிறையா வருவாங்க. நிறையா பெண்கள் மதிப்பெண்கள் பெற்று இங்கே முருகனுக்கு நன்றி விதமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறையா நடைபெறுது. நமது ஆலயத்தில் எல்லா பூஜைகளும் உண்டு. ஆகையால் பக்தோடிகள் அனைவரும் மயில்வேல் முருகன் திருக்கோவில் அருளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் சுவாமிநாதன் பேர். 1952 கோச்சடையில் தமிழ்நாடு வாட்டர் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு மயில் டெய்லி அந்த இடத்துல படுத்திருக்கோம். அது திடீர்னு ஒரு நாள் செத்து போய் அதில் அந்த வாட்டர் டெவலப்மெண்ட்டில் இருந்த லேபர்ஸ் அத்தனை பேரும் அந்த மயிலை அடக்கம் பண்ணிவிட்டு மேலே முருகனை வச்சாங்க. அதுலேருந்து ஸ்தாபிதம் ஆகி வந்தது. இங்கே 2000 தான் 2000 அது இது இல்லாமல் இருந்தது, கோவில் சொத்து கிடையாது அது. ஆனால் அந்த கோவில் சொத்து இல்லாததுனால அது கவர்மெண்ட் இடமா போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோவிலை கொண்டு போய் நீங்கள் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இந்த கோவிலை 2000 எனக்கு ஒருத்தர் டிபிஎம் லக்ஷ்மணன் சொல்லி அவர் இந்த கோவிலுக்கு நிலத்தை கொடுத்தாங்க. இந்த நிலத்தில் இப்போ மயில்வேல் முருகன் கோவில் என்று ஸ்தாபிதம் பண்ணியிருக்கோம். கோச்சடையிலேயே நேராக கோச்சடையில் தவரிமான் போகிற ரோட்டில் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆகப்பட்டது. 2000 இந்த கோவில் ஆரம்பித்து இப்போ 3 வருஷமாக நல்ல ஸ்கந்த சஷ்டி விழா மற்ற எல்லா விழாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இதில் சுவாமியை இது பண்ணி திருவிழாக்கள்லாம் நிறைய நடத்தின்னு இருக்கோம். இப்போ எல்லோரும் எல்லா பக்த குடிமக்களும் வந்துட்டுருக்காங்க. இந்த அன்னதானங்களும் நடத்திட்டுருக்கோம். இந்த வருஷாபிஷேகம் அன்னதானம் எல்லா ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் போட்டுட்ருக்கோம். இது மேலும் வளர்ச்சி அடைய இருக்க முருக பக்தர்கள் அத்தனை பேரும் வந்திருந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சுவாமி, இப்போது மயில்வேல் முருகன் கோயில்னு இருக்குது. அந்த மயில்வேல்ங்கிறதுக்கான அந்த அர்த்தம் அந்த மயில்லேருந்து தான் அதாவது இந்த மயிலை என்ன பண்ணியிருந்தாங்க, கீழே அந்த இறந்து போனோன்னா கீழே புதைச்சிட்டாங்க. கீழே புதைச்சிட்டு மேலே என்ன பண்ணுறாங்க, முருகனை வச்சுட்டாங்க. இந்த முருகனை வச்சதுனால இந்த மயில்வேல் முருகன் அப்படின்னு அவருக்கு பேர் கொடுத்துட்டாங்க. அது இப்போவும் கோவிலில் மயில்வேல் முருகன் கோவில் தான் பேர். அதாவது கோச்சடையிலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா மயில்வேல் முருகன் நகர்னு இருக்குது. இப்போது இந்த நகரில் சார்ந்த இது இருக்குது, பிருந்தாவன் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த இது நடந்துருக்கு. இதில் டிபிஎம் லக்ஷ்மணன் சொல்லி அவர் இந்த இடத்த கொடுத்தாரு. இடத்த கொடுத்து இந்த கோவில் கட்ட சொன்னாங்க. கட்ட பொதுமக்களினுடைய ஆதரவுலையும் மற்றவங்க ஆதரவுலையும் இந்த கோவில் ஆகப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு இப்பொழுது 8 வருஷமாக 2000 ஆரம்பித்தாச்சு. 25 வருஷமாக அந்த கோவில் ஸ்தாபிதம் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக வந்துட்டுருக்கு. அதனால் எல்லா ஜனங்களும் இதில் கலந்துக்கணுங்கிறத நாங்கள் முக்கியமாக கலந்துக்கணும். என்ன மாதிரியான பூஜைகள் சாமி டெய்லி காலையில் சுவாமிக்கு அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் போக்குவரத்து நடக்கும். வர ஜனங்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அவங்களுக்கு நல்லா செஞ்சுருக்கோம். டெய்லி சாயந்தரம் அர்ச்சனைகள்லாம் நடக்கும். குறிப்பிட்ட மாதிரி இப்போ இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அம்பாள் வச்சுருக்கோம். இந்த அம்பாளுக்கு 3 பேருக்கும் அர்ச்சனைகள் பண்ணி
லலிதா சஹஸ்ரநாமம் மற்ற இது எல்லாம் செய்வோம். இப்படி ஒரு அதிசயம் இந்த கோயிலில் வர பக்தர்களுக்கு நடந்ததுன்னு உங்கள் நினைவில் அதாவது இப்போ நான் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை குமார சஷ்டின்னு சொல்லி சஷ்டி ஸ்கந்த சஷ்டி பண்ணுறோம், ஷண்முகார்ச்சனைன்னு சொல்லி. இந்த ஷண்முகார்ச்சனையில் ஜனங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகணும், எங்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும், நல்லபடியாக இருக்கணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டியதுபடி எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வந்து திரும்பி வந்து சொல்கிறாங்க, நல்லது நடந்திருக்கு சாமி, இந்த கோயிலுக்கு என்ன சொல்கிறோமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பேரில் நடந்துட்டுருக்கு. திருமணங்கள் அதிகமாக இங்கே நடக்குது. திருமணங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. திருமணங்களில் எல்லா அதிகாரங்களும் கிடையாது. குறிப்பிட்ட இது எனக்கு சர்டிஃபிகேட்டு அந்த பக்காவாக நாங்கள் ஃபார்ம்லாம் கொடுக்குறோம். அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு அப்பா அம்மா கையெழுத்து, மணமக்கள் கையெழுத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை நடத்தி கொடுக்குறோம். கல்யாணத்துக்காக சில அமௌண்ட்டை நாங்கள் வச்சுருக்கோம், அந்த அமௌண்ட்டை பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். சாப்பாடு எல்லாம் வெளியில் தான் சாப்பிட்டுக்கணும், கோவிலுக்குள்ளே சாப்பிட முடியாது. வேறு என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குது சாமி? மெயின் இது வந்து பாலசுப்ரமணியர் சண்முகர் இருக்கார். சண்முகர்னா வள்ளி தெய்வானோட சண்முகர், அது உற்சவராக இருக்கும். மிச்சதெல்லாம் வந்து பிள்ளையார், ஐயப்பன் எல்லாருமே. ஐயப்பனுக்கு மாதம் அது நடக்கும். சபரிமலையில் எப்படி நடத்துகிறாங்க, 18ஆம் படி விழாக்கள்லாம் நடக்கல, 18ஆம் பேர் அன்றைக்கி திருவிளக்கு அங்கே நடக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து இங்கேயும் பூஜைகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு. வல்லப சித்தர்னு சொல்லிட்டு உள்ள ஒரு சுவாமி இருக்காங்க இல்லையா, அவரை பற்றி சொல்லுங்கள் சார். வல்லப சித்தருங்கிறது வந்து ஒரு சித்தரை பிரதிஷ்டை பண்ணணும். அந்த சித்தர் வந்து சித்தரை வேண்டினா எல்லா காரியமும் நடக்கும். அதாவது முருகனை வேண்டியே நல்லா நடக்கும், சித்தரை வேண்டினாலும் நல்லா நடக்கும். அதனால் எல்லாருக்கும் வந்து அதெல்லாம் சைடு இப்போ தெய்வங்கள் தான். மெயின் தெய்வம் முருகன் தான் மெயின். அவர் வந்து சண்முகரை வேண்டினாலே போகும் நமக்கு. உள்ளே இருக்க மூலவர் வந்து பாலசுப்ரமணியர் தான் பேர். அவர் தான் மயில்வேல் முருகன் சொல்கிறது. ஆமாம். எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் இங்கே இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி அந்த கோயில் அங்கே இருந்துக்கிட்டே, அப்புறம் நாங்கள் வந்ததுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். டெய்லி வந்துடுவேன். வந்துட்டு வரவங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் சூப்பராக நடத்துவாங்க. கந்த சஷ்டி 7 நாளும் ரொம்ப நல்லா நடக்கும். எல்லாம் அந்த குமார சஷ்டி, அதுக்கு தவிர இந்த இது இருக்கு இல்லையா, கிருத்திகைக்கு, அதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் எல்லாம் வேண்டினது எல்லாம் கொஞ்சம் எல்லாமே நிறையா பேருக்கு நடந்திருக்கு. எனக்கே கொஞ்சம் கண் ப்ராப்ளமாக இருந்து டெய்லி இப்போ வந்து வேல்மாறல் சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஓரளவு மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் முருகன் அருளால். அதனால் அவர் தான் எல்லாரையும் இது பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் லைஃப்பில் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள்னு இருக்குங்களா? ஏன்னா டெய்லி வர்றீங்க. ஆமாம், நிறைய நான் வேண்டியது எல்லாமே கரெக்டாக நடக்கிறது. உள்ள பாலசுப்ரமணியரா சுவாமி இருக்கார் இல்லையா? ஆமாம், மயில்வேல் முருகன் சொல்லி இது பண்ணி வச்சுருக்கேன். கீழே மயில் மேலே இருக்க மாதிரி இருக்கும் முருகன். ஜென்ரலாக முருகர் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வர்றதுமா? அழகுன்னு தான் வரும், எனக்கு ஞாபகம் வரும். அவருடைய அழகை வந்து இது பண்ணி பாட்டெல்லாம் நிறையா திருப்புகழ், இதெல்லாம் அந்த சம்பந்தம் குழுக்கள் நிறையா திருப்புகழ் பாடாது, அதை கேட்டுட்டு அதை பண்ணி முருகன்னா கொஞ்சம் டெய்லி வந்துடுவேன். கொஞ்சம் இஷ்டம் முருகன்ட்ட. வேண்டிக்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான். கூப்பிட்றதே ஏதானு ஒன்று முடியலன்னா முருகான்னு தான் கூப்பிடுவேன். அதனால் நல்ல பவர்ஃபுல் முருகன். நிறையா கூட்டங்கள் வந்து நல்லா இது பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. வேல்மாறல்ல இருந்து எங்களுக்காக ஒரு சின்ன பதிகம் மட்டும் சொல்ல முடியுமாமா? திருத்தணியில் உதித்தரனும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவதேத மனுஷமி விழிக்கிணிகராகும் சொலக்கரிய திருப்புகழை உறுத்த வரை அடுத்த வகை அறுத்தறி உருக்கீழு மறுத்த நிலை காணும். இங்கே மயில்வேல் இந்த ஃப்ளாட்டுக்கு நான் இங்கே தான் குடியிருக்கோம், பிருந்தாவன் கோவில்ஸில். 2019 கடைசியில் வந்தோம். வரும்போது எங்கள் வீடு கிடைக்குமான்னு நாங்கள் தேடி அலைஞ்சி இங்கே பார்க்கலான்னு, சொந்த வீடு பார்க்கணுன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார். கரெக்டாக தீபாராதனை நடந்தது. நான் கிராஸ் பண்ணேன், இறங்கி சாமியை கும்பிட்டு போனோம். நல்லபடியாக அமைஞ்சது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறையா நடந்திருக்கு. வேண்ட விஷயங்கள் எல்லாமே வேண்டுதல்ன்றது கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. கேட்குறதெல்லாம் கிடச்சிட்ருக்கு. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிறோம். அது மாமி சொன்ன மாதிரி தான். நான் வந்து எனக்கு தலைவலி அதிகமாகும், அதுக்கு வேல்மாறல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு குறைஞ்சிருக்குது எனக்கு. வேல்மாறலுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. வேல்மாறல்ல இருந்து எங்களுக்காக திரைக்கடலை உடைத்து நிறைப்புணல் கடிது குடித்துடையும் உடைப்படையை அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துதுதன் வேலை. நாங்கள் 2013 பூ விற்க வந்தேன். 20 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், பூ விற்கிறேன். எனக்கு 3 பொண்ணுங்க. இங்கே கடவுள்கிட்ட வேண்டி தான் 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. இவ்வளோ நாளாக இதுக்கு அதிக சஷ்டி விரதம் இது எல்லாமே இருந்து இப்போ எனக்கு பேரன் பிறந்திருக்கான். அது போக முருகன் எல்லாத்துக்குமே நல்லா பண்ணுவார். நிறையா பேர்த்துக்கு கல்யாணம் ஆகுது. சஷ்டி இதில் விரதம் இருந்து மாலை வாங்கிட்டு போவாங்க. மாலை வாங்கிட்டு அடுத்த வருஷம் வந்தோடனே
அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆயிரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வேண்டிட்டு போனாங்களாம் சஷ்டி அப்போ வந்து கண்டிப்பான முறையில் குழந்தை வர நிறைய கிடைக்கிது. எனக்கே தெரிஞ்ச அளவுக்கு நிறையா பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, வாங்குவாங்க, கொடுப்பாங்க. எனக்குமே நான் வீட்டில எல்லாம் ரொம்ப முடியாமல் இருக்கும், உடனே நான் அவர்கிட்ட தான் வந்து முறையிடுவேன். காலையில் சொன்னால் எனக்கு சாயந்தரமோ மறுநாளோ வந்து உடனே அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருப்பார். யாரையுமே எதுலேயுமே இது பண்ண மாட்டார். எல்லாமே வர்றவங்களுக்கு பூரா எல்லாமே நல்லா பண்ணி தருவார். வேல்மயில் முருகன் கோயிலில் இவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த பூ விற்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா? இது ஒரு பாக்கியம் தானே? ஆமாம், அவ்வளோதான். நான் போன வச்சிருக்கும்போது கொடுத்து வச்சுருந்து இருக்கணும். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சதுல எனக்கு இங்கே பூ விற்கிறதா ரொம்ப எனக்கு மன சந்தோஷம். எல்லாமே எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் இங்கே வந்துட்டேன்னா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். வர்றவங்களுக்கும் நல்லா பண்ணுவோம். என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு என்னென்ன இது ஒன்றுமோ சொல்லி கொடுப்போம். அவங்க வேண்டுறது நிறைவேற்றுவாங்க, பண்ணுவாங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் வருவாங்க இல்லையா? இந்த ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களுக்கு நடந்தது அதை மறக்கவே முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? ஆமாம் இருக்குது. ஒருத்தவங்க பையனுக்கு ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தவங்க, அவங்க ரொம்ப எல்லாங்களும் மடிப்பிச்செல்லாம் எடுத்து இங்கே ரொம்ப அழுது இது பண்ணிக்கிட்டு இந்த சஷ்டி அப்போ தான் அழுது ரொம்ப மடிப்பிச்செல்லாம் எடுத்து உண்டியில் காணிக்க செலுத்துனாங்க. ஆனால் அந்த ஒரு மாதத்துலேயே பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னு வந்து ரொம்ப மன உருகி வந்து சொன்னாங்க. அதான் ரொம்ப இதானது. ஒருத்தவங்க முடியலைன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி வந்து விளக்கு போட்டாங்க. சரியா சண்முகர்ஷினி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க. அதில் வந்து நிறையா பேர் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நிறைவேறுமோ அந்த சண்முகர்ஷனை பண்ணால் அந்த 6 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு என்னன்னாலும் தெரியும். பொண்ணு அமையிறது, குழந்தை இது பண்ணுறது எல்லாமே அந்த சண்முகர்ஷனில் நல்லா பண்ணுறாங்க. அது நிறைவேறுது, எல்லாத்துக்குமே நிறைவேறுது. எல்லோரும் வந்தாங்கன்னா அது நிறைவேறும், பண்ணாங்கன்னா நிறைவேறும். மக்கள் எல்லாருமே வந்து இங்கே மயில்வேல் முருகன் கோயிலுக்கு வாங்க. கோச்சடையில் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கேட்டதை கொடுப்பாரு. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. Launching அதிசயா One World அதிசயங்களின் ஆரம்பம்.